மாயா என்ன சொன்னாலும் சரி இனியா மட்டும் ஸ்டேஷனுக்கு வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. ஆனா அவளை எதிர்பார்க்காத வகையில நம்ம ஹீரோயின் இனியா ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மாயாவை நேருக்கு நேரா பார்த்ததும், மாயா நீ இதெல்லாம் பண்ண, என்ன கடத்தணுன்ற அவசியம் உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்க ஆரம்பிக்கவும், உன்னை கடத்தினதா, உன் கதையை முடிக்கிறது தான் நான் முயற்சியே பண்ணேன். எப்ப நான் உன்னை இந்த ஊர்ல விக்ரமோட பொண்டாட்டியா பார்த்தனோ அடுத்த நிமிஷமே முடிவு பண்ணேன், உன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மொத்தம் 2 பேரோட கதையை நான் முடிச்சிருக்கேன். 2 பேரோட கதையை முடிக்க தெரிஞ்ச எனக்கு மூணாவதா உன் கதையை முடிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு ரொம்ப தெனாட்டா சொல்ல ஆரம்பிக்கவும், நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மாயாவா எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவும் சங்கடப்பட ஆரம்பிச்சாங்க. முதல்ல திமிரா பேச ஆரம்பிச்சவ போக போக பழி வாங்கக்கூடிய குரோதத்தோட பேசவும் ஆரம்பிச்சா. உன்னை இதுக்கப்புறமா விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் நான் ஜெயில விட்டு வெளியே வந்துடுவேன், வெளியே வந்துட்டேன்னா உன்னையும் சரி விக்ரமும் சரி நிம்மதியா வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி பேச ஆரம்பிச்சா மாயா. மாயாவோட இந்த திமிர் பேச்சும் அவளுடைய திமிர்த்தனமான செயலும் அவளை எங்க கொண்டு போய் நிறுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோ விக்ரம் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரா, இல்ல இந்த கேஸ்ல இருந்து அவ சுலபமா தப்பிச்சிருவாளா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களை, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இது வரைக்குமே நடந்துட்டு இருந்த எல்லா கொலைகளுக்கு பின்னாடி மாயா தான் இருக்கான்னு யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா மாயா தான் கல்பிரிட் அப்படின்றத நம்ம ஹீரோ விக்ரம் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, விக்ரம் கண்டுபிடிச்சாரு, ஓகே. எதுக்காக இனியாவை நேரா சந்திக்கணும், இனியா கிட்ட தான் பண்ண எல்லா பிரதாபங்களையும் சொல்லணும்னு மாயா நினைச்சான் தான் புரிய மாட்டாங்குது. தான் பண்ண எல்லாத்தையுமே சொன்னா இனியா பயந்துருவான்னு நினைச்சாளா, உனக்கு எதிராக நான் இருக்கேன் இனி நிம்மதியா இருக்க முடியாது எச்சரிக்கை பண்றதுக்காக வர சொல்லியிருந்தாளா, அப்படி இல்லைன்னா முழுசா நனைஞ்சாச்சு இதுக்கப்புறம் எதுக்கு முக்காடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர சொல்லியிருந்தாளா? எதுக்காக இனியாவை மாயா ஸ்டேஷனுக்கு வர சொன்னான்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே விக்ரமும் சரி இனியாவும் சரி ரொம்ப எச்சரிக்கையா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மாயா வர எச்சரிக்கை கொடுத்துட்டா அப்படின்னா இன்னும் எச்சரிக்கையா தானே அவங்க இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு தான் எனக்கு புரியல. இனியாவையும் விக்ரமையும் எச்சரிச்சுட்டு இருக்க மாயா செய்யற காரியம் சரியானதுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு வகையில இது விக்ரமுக்கு இனியாவுக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பத்தி உங்க கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட வழக்கம் போல சவால் விட்டுக்கிட்டு இருந்தா, நீ என்கிட்ட இருந்து எந்த உண்மைகளையும் வாங்க முடியாது, இனியா வந்தாதான் உண்மைகளை வாங்க முடியும் அப்படின்னு திமிரா பேசிட்டு இருந்தா. முதல்ல இவள அந்த விசிட்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு விக்ரம். அங்க போய் பார்க்கும் போதுதான் இனியா வந்து நின்னதும் மாயா ஆக்ரோஷம் ஆயிட்டா. முதல்ல மாயாவை பாக்குறதுக்கு இனியாவுக்கு ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவ பேசின பேச்சு கேட்டதும் நம்ம ஹீரோ இனியாவுக்கும் கோவம் வர ஆரம்பிச்சது. அவங்க அதிகமான கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி மாயா என்னெல்லாம் பேசினாலோ அது எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு நம்ம ஹீரோ விக்ரம் உள்ள வந்தாரு. உன்னையும் விக்ரமையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போதே விக்ரம் உள்ள வந்துட்டாரு. ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது நீ இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கியே, நீ எல்லாம் வெளியே இருந்தா என்னெல்லாம் பண்ணுவ, உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே விட்டுருவேன் நீ நினைக்கிறியா? இந்த கேஸ் தப்பிக்க முடியும் நினைக்கிறியா மாயா? இந்த கேஸ்ல உனக்கு முழுமையான தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன், உன்னால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவும் முடியாது அப்படின்னு மாயா எப்படி இனியா கிட்ட சவால் விட்டு பேசினாலோ அதே போல நம்ம ஹீரோ விக்ரமும் மாயாவுக்கு சவால் விடுற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. இதனால அவளுடைய ஆக்ரோஷம் மேலும் மேலும் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.